வணக்கம் நண்பா. இப்போ நம்ம கிட்ட OnePlus Nord 5 டிவைஸ் இருக்கு. இந்த டிவைஸ் வந்து நான் என்னோட ஓன் மணியில் பர்ச்சேஸ் பண்ணி ஃபியூ டேஸாக என்னோட பர்சனல் டிவைஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டிவைஸை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இந்த டிவைஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இந்த டிவைஸை பற்றின நிறைய வீடியோஸ் ரீசெண்டாக போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். மற்றபடி இந்த OnePlus Nord 5 பார்த்தீங்கன்னா Android 15 Oxygen OS 15 ரன் ஆகுது. இந்த Oxygen OS 15 பார்த்தீங்கன்னா நிறைய புது AI ஃபீச்சர்ஸை இந்த டிவைஸோட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த AI ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை எஃபெக்டிவாக நம்மளால் பண்ண முடியுது. ஸோ அப்படி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த AI ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன, அதை வச்சு என்னெல்லாம் நம்மளால் எஃபெக்டிவாக பண்ண முடியுது அப்படின்ற விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் OnePlus பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் வந்து கூகுள் டயலர் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓன் ஸ்டாக் டயலர் OnePlus உடைய டயலரே கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில் OnePlus Nord 5 இந்த டிவைஸ்லையும் நமக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓன் OnePlus உடைய ஸ்டாக் டயலர் தான் இருக்குது. அண்ட் இந்த டயலரில் நிறைய ஃபீச்சர்ஸ், மெயினாக AI ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஆக்சுவலி இதில் வந்து நீங்கள் இப்போ கால் பண்ணினீங்க அப்படின்னா கீழேயே பார்த்தீங்கன்னா AI சம்மரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் போயிட்டு அந்த கால் நீங்கள் பேசக்கூடிய காலை அப்படியே ஒரு சம்மரியாக நீங்கள் க்ரியேட் பண்ணி ஒரு நோட் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் சம்மரியாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா AI டிரான்ஸ்லேட் அப்படின்ற ஒரு ஃபீச்சரும் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த காலுடைய லாங்குவேஜை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கணும். ஆக்சுவலி இப்போதைக்கு வந்து நிறைய லாங்குவேஜ்லாம் சப்போர்ட் இல்லை, இங்கிலீஷ் மாதிரியான லாங்குவேஜ் தான் இருக்குது. ஸோ அந்த லாங்குவேஜுக்கு நீங்கள் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்கணும்னு நினச்சிங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். அண்ட் அது கேப்ஷனாகவே உங்களுக்கு கீழே வந்து ஓடும். ஸோ அதை நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். இல்லை அதை வந்து படித்து காட்டணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ரீட் டிரான்ஸ்லேஷன் லவுட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதை படித்து காட்டுற மாதிரியுமே நீங்கள் இங்கே செட் பண்ணிக்க முடியும். ரெண்டாவதாக AI வாய்ஸ் ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலி இந்த மொபைலில் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ், ப்ரைவேட் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து இப்படி ஸ்லைட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே AI வாய்ஸ் ஸ்கிரைப் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே டாப்பில் 3 ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். ஃபஸ்ட்டு வந்து ஆப் ரெக்கார்டிங், அடுத்து ஸ்டார்ட் AI சம்மரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். மூணாவது டர்ன் ஆன் கேப்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, யூடியூப்ல போயிட்டு ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இந்த ஆப் ரெக்கார்டிங் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா அந்த யூடியூப் வீடியோடைய ஆடியோவை பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி வந்து கொடுத்துரும். ஸோ அதுக்கு யூஸ் ஆகும். ரெண்டாவதாக AI சம்மரி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் அவங்க பேசக்கூடிய கண்டென்ட்டை அப்படியே ஒரு சம்மரியாக AI மூலியமாக உங்களுக்கு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் அப்படியே கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுக்கு யூஸ் ஆகும். மூணாவதாக டர்ன் ஆன் கேப்ஷனை நீங்கள் ஆன் பண்ணீங்க அப்படின்னா அந்த வீடியோவுடைய கேப்ஷன் அப்படியே கீழே வந்து காட்டும். ஸோ ஒருவேளை காது கேட்காதவங்க அந்த வீடியோவை பார்க்குறாங்க அப்படின்னும் போது இந்த கேப்ஷன் ஆப்ஷனை யூஸ் பண்ணி அதில் என்ன ஓடுது அப்படின்றத அவங்க படிச்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான யூசேஜுக்கு பார்த்தீங்கன்னா இந்த AI வாய்ஸ் ஸ்கிரைப் அப்படின்ற இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா OnePlus டிவைஸில் இந்த Oxygen OS 15 கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த OnePlus டிவைஸில் மைண்ட் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மைண்ட் ஸ்பேஸை பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கீயோட கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் கீயை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மைண்ட் ஸ்பேஸ் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி வச்சுக்க முடியும். இந்த மைண்ட் ஸ்பேஸ் ஆப்ஷனால என்ன நமக்கு பெனிஃபிட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஆர்டிகல் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியக்கூடிய அந்த கண்டென்ட்டை வந்து அப்படியே நீங்கள் ஒரு AI சம்மரியாக மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ப்ளஸ் கீயில் இந்த மைண்ட் ஸ்பேஸை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி அதை வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அப்புறம் இந்த ப்ளஸ் கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னாலே ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியக்கூடிய அந்த விஷயத்தை அப்படியே AI பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணி அதோட சம்மரியை அப்படியே கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய விஷயங்கள், நீங்கள் ஏதாவது ஆர்டிகல்லாம் படிக்கிறீங்க, அதோட சம்மரியெல்லாம் கிரியேட் பண்ணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் மூலியமாக இந்த ப்ளஸ் கீ ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணுறதன் மூலியமாகவே அந்த சம்மரியை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். அடுத்து நம்ம இதில் ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கும் நிறைய AI ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. மெயினாக இதுலேயே டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ ஆப்பை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஏதோ ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு எடிட் ஆப்ஷனை கீழே கொடுத்தீங்க அப்படின்னா இங்கேயே AI எடிட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே நிறைய AI எடிட்டிங் ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா AI ரீகம்போஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம அந்த ஃபோட்டோவுடைய ஆஸ்பெக்ட் ரேஷியோ, டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ, இது மட்டும் இந்த ரேஷியோ இல்லாமல் வேறு இன்னும் என்னென்ன ரேஷியோலாம் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான சில சஜஷன்ஸ் காட்டும். அது கூடவே சில ஃபில்டர்ஸும் காட்டும். அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை எடிட் பண்ணிக்க முடியும். ரெண்டாவதாக AI எரேசர், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபீச்சர் தான். ஸோ உங்கள் ஃபோட்டோவில் தேவையில்லாத ஆப்ஜெக்ட், இமேஜஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எரேஸ் பண்ணணும் அப்படின்னா AI எரேசர் யூஸ் பண்ணி நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது, ரொம்ப டீட்டெயில் அக்யூரேட்டாக இல்லை, ஓரளவுக்கு அக்யூரேட்டாக எரேஸ் பண்ணி கொடுக்குது. மூணாவதாக AI டீட்டெயில் பூஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ வந்து அந்தளவுக்கு டீட்டெயிலாக இல்லை, கிளாரிட்டி அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கொடுத்து அதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். 4K அல்ட்ரா ஹெச்டியில் அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதை நீங்கள் பண்ணிக்க முடியும். நாலாவதாக AI
அன்பிளர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஃபோட்டோவில் வந்து ஏதாவது பர்டிகுலர் ஏரியா வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகாமல் பிளர் ஆகிருக்கு அப்படின்னா அது அன்பிளர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அதை அன்பிளர் பண்ணிக்கலாம். அடுத்து கடைசியாக ஏஐ ரிஃப்ளெக்ஷன் எரேசர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா சம்டைம்ஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து அதிகமாக வந்து ஃபோட்டோவில் வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரியான ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான சில ஏஐ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடிட்டிங்க்கு OnePlus Nord 5ல நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் இப்போ சொன்ன இந்த ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் மட்டும் இல்லாமல் இந்த OnePlus Nord 5ல இன்னொரு ஃபீச்சரும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் இப்போ கூகுளில் போய்ட்டு இல்லை ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்து நீங்கள் ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது அப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க அப்படின்னா அங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் கண்டென்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த அந்த கண்டென்ட்டில் ஏதாவது பர்டிகுலர் பாயிண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுமான்னு கேட்கும். அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கி ஃபைல் டாக் அப்படின்ற ஒரு செக்ஷன் வந்து இந்த OnePlus டிவைஸில் இருக்கும். ஸோ அங்கே வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் அதிகமாக வந்து இந்த மாதிரி ஏதாவது பர்டிகுலர் பாயிண்டெல்லாம் நோட்டாக எடுப்பீங்க அப்படின்னும் போது அங்கே நீங்கள் ஒவ்வொரு டைமுமே இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் கண்டென்ட்டை கொடுத்து நீங்கள் அந்த ஃபைல் டாக்கில் அந்த ஒவ்வொரு மெயின் பாயிண்ட்டையும் நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்க முடியும். இது ஈஸியாக வந்து நிறைய ஆர்டிகல்ஸ் கண்டென்ட்லாம் படிக்கக்கூடியவங்களுக்கு மெயின் பாயிண்ட் எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு பர்சனலி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு ஃபீச்சரும் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த OnePlus டிவைஸில் நான் இவ்வளோ நேரம் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்மளால் எஃபெக்டிவாக நிறைய விஷயங்களை வந்து பண்ண முடியுது. எனக்கு நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் அதை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த ஏஐ ஃபீச்சரில் எந்த ஏஐ ஃபீச்சர் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தோணுது, எந்த ஏஐ ஃபீச்சர் எஃபெக்டிவான ஏஐ ஃபீச்சர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி OnePlus Nord 5 இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் ரீசெண்ட் டேஸாக வந்திருக்கும், அடுத்து வரவும் போகுது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் இந்த மாதிரியான கண்டென்ட்லாம் நிறைய நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடச்சிடும்.